இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட அப்படி பேசினது உங்களுக்கு தப்பா பட்டிருக்கு போல இருக்கு. யாரையும் தப்பு சொல்ல முடியாதுமா, எல்லாம் அந்த கடவுள் செயல். அவரை நாம கேள்வி கேட்க முடியுமா? அச்சுதனை கூட்டிட்டு போயிட்டாரு, பாக்யலட்சுமியை தனி ஆளாகிட்டாரு. ஐயோ, பாக்யலட்சுமி எப்படி தனி ஆளாவா பிளீடர் மாமா? நான் தான் இருக்கல்ல. நீ இருக்கமா, அது எனக்கு தெரியும். அதனாலதான் பசங்களை உன் கூடவே ஊருக்கு கூட்டிட்டு போறியாமே. ஓ, தெரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? நான் அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நரேந்திரன் தான் சொன்னாமா. சொல்லிட்டான அறிவு கட்டவ. நல்லதா போச்சு, எனக்கு ஒரு வேலை மிச்சம். அவங்களுக்கு வேற யாரு இருக்காங்க பிளீடர் மாமா? எங்களை தவிர. எங்களுக்கும் தான் யாரு இருக்காங்க அவங்கள தவிர? மாமா இருக்கும் போதே என்கிட்ட சத்தியம் வாங்கினாரு, பாக்யா கல்யாணத்தை என் கையால நானே நடத்தி வைக்கணும்னு. அந்த பொறுப்பு என்னோடது. அத நான் நிறைவேற்றணும்ல பிளீடர் மாமா. அது மட்டுமா, நாளைக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும், அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும், உயர்ந்த இடத்துல அவன் எதிர்காலத்தை அமைக்கணும். இதெல்லாம் என்னோட பொறுப்பு தானே மாமா. உங்களுக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லையே? மனசுல கவடம் இல்லாதப்ப எதுக்கு ஆட்சேபனை இருக்க போகுது? இதுல தடுக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நீங்க ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க பிளீடர் மாமா. இப்போ பாக்யலட்சுமி, ஜானவி, நானே எல்லாரும் என் கூடவே கிளம்பி வரதுனால அதனால அதான் பசங்க பேர்ல மாமா எழுதி வச்ச சொத்து பத்திரம், நகை நட்டு, பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, அதாவது பிளீடர் மாமா, பாக்யலட்சுமிக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. அதோட 4 நாள்ல நாளைக்கு ஆபரேஷன் வேற பண்ணணும். நிறைய செலவு இருக்குதுல்ல. பாக்யலட்சுமிக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவளுக்கு எந்த சொத்தும் இப்போதைக்கு கைக்கு வராது. கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்யாவுக்கும் அவன் புருஷனுக்கும் தான் சேரணும்னு உயில் எழுதப்பட்டிருக்குமா. இந்த சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பத்திரத்தையும் யாருக்கும் என்னால கொடுக்க முடியாது. சரி, பணம், நகை இதெல்லாம் கொடுத்தா அவ வயசு பொண்ணாச்சே, அதெல்லாம் போட்டு அழகு பாப்பால. குழந்தை ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா பணத்தையும் நானே ஏற்பாடு பண்றேன். நீங்க கூட இருந்து பாத்துக்கிறதுக்கான எல்லா செலவையும் உங்களுக்கு கொடுக்கறோம். அதை தவிர நகையெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. அது கூட சொத்துல ஒரு பகுதி தானே, அதை கொடுக்கற உரிமை எனக்கு இல்லம்மா. கொடுக்காத, நீயே வச்சுக்கோ பிச்சைக்காரா. அப்படின்னா சரிங்க மாமா, நீங்க நினைக்கிற மாதிரியே பண்ணுங்க. அவங்கள பாத்துக்க செலவாகிற பணத்தை மட்டும் கொடுங்க, போதும். நான் வரேன். போயிட்டு வா. ஏன் தாத்தா கொடுத்த வாக்க மீறின? கடைசி நேரம் வரைக்கும் நீ என் கைய பிடிச்சிட்டே இருப்பேன்னு சொன்னது, என் வாழ்க்கை முழுக்க நீ என் பக்கத்துலதான் இருப்பேன்னு நினைச்ச. ஆனா உயிரா இருக்கிற என்ன இப்படி பாதையிலேயே விட்டுட்டு போவேன்னு நான் நினைக்கல. ஆதரிக்க அம்மா இல்லைனாலும், எங்களுக்கு துணையா அப்பா இல்லைனாலும், அந்த 2 பேரும் இல்லாத குறைய ஒரு நாள் கூட எங்களுக்கு தெரியாம பாத்துக்கிட்ட. நீ ஒரு ஆள் தான், நீ ஒரு ஆள் தான் 100 பேருக்கு ஈடா இருந்து என்ன வழி நடத்தின. பசினா என்னன்னே தெரியாம ஒரு தாயா பாத்துக்கிட்ட. என் கால்ல முள்ளு குத்தனா உன் கண்ணுல தண்ணி வரும். என் தைரியம், என் பலம் எல்லாம் நீதான் நினைச்சேன் தாத்தா. அப்படி இருக்கும்போது நீ இப்போ என் கூட இல்லாதது என்ன சுத்தி இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு தாத்தா. அம்மாடி பாக்யா,
பாக்யா கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து அதை தாங்க முடியாது. நான் வாக்கு மீறின பாக்யா. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உடல் ரீதியா வேணா நான் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் சுவாசத்தோட எப்பவும் நான் கலந்திருப்பேன். நீ நினைக்கும் போதெல்லாம் உன் கண்ணு முன்னாடி நான் வருவேன் பாக்யா. பாக்யா, நான் தான் உன்னோட பலன் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, நீ ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற பாரு, அதான் உன் பலம். உறவுகள் எதிர்காலத்தை உன் எதிர்காலமா நினைக்கிற பாரு, அதான் உன் தைரியம். இனி உன் தம்பி உன் தங்கை எதிர்காலத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைம்மா. ஏன்னா அவங்கள பார்த்துக்க நீ இருக்கிறதால. என்னங்க, அவங்களை எல்லாம் முன்னாடி ஏத்தாதீங்க, பின்னாடி உட்கார சொல்லுங்க. சரஸ்வதி, அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத, பத்திரமா இரு. என்ன அப்பா, அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட எல்லாம் என்னதான் பேசுறாளோ. அம்மா, லக்ஷ்மி, ட்ரெயினுக்கு லேட் ஆகுதுமா, சீக்கிரம் வா. அம்மாடி லக்ஷ்மி, பார்த்து மெதுவா வாங்க, புது இடம்ல. அதெல்லாம் தெரியுங்க, அவங்க என்ன சின்ன பசங்களா? நீங்க ஷாலினி கையை புடிச்சிட்டு வாங்க போதும். ம். லக்ஷ்மி, வாசலை தாண்டி, ஊரை தாண்டி, நதிய தாண்டி, ஊர் எல்லைய தாண்டி உறவுகளை தேடி வந்திருக்கியா லக்ஷ்மி? உறவுகளுக்காக நீ வந்திருக்க, ஆனா நீ ஒரு பிணை கைதி ஆயிடுவ லக்ஷ்மி. அனுசூயா, அந்த அம்மா என்ன இப்படி பேசுது? அது ஏதோ பைத்தியம், வாய்க்கு வந்ததை உளறிட்டு போகுது.